ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் வேத பாடத்தின் ஆதாரமாக நாம் நெகேமியா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் தொடர்ந்தேச்சியாக சில வாரங்களாக நாம் தொடர்ந்தேச்சியாக தியானித்து வருகிறோம். ஸோ நெகேமியா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்தையே 4ஆக வகுத்து நம்ம ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ், ஃபஸ்ட்டு 3 பகுதிகளை நாம் போன 3 வாரங்கள் நாம் கேட்டு பயனடைந்தோம் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த 4வது பாட்டாக இதை இன்னைக்கு நம்ம காண போகிறோம். நிச்சயமாக நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்கள் கேட்கிற போதே ஆண்டவருக்குள் நீங்கள் பலப்படுவீர்கள், கட்டப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர் ஆண்டவரே. வேத வசனம் எங்கெல்லாம் பரம்பி சென்றதோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை, ஒரு சேமம் உண்டானது போல ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி எங்களை உணர்வுள்ளவன் ஆக்குவீராக. வேத வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்க கடவுதான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தினால் உண்டாகிற சந்தோஷம் எங்களது உள்ளத்தை நிரப்புவதாக. இதன் மூலம் எங்கள் இருதயம், எங்கள் மனம் எல்லாம் ஆண்டவரே ஒன்றுபட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாய் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நோக்கத்தை எங்கள் மூலமாய் செய்வீராக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மூலமாய் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நெகேமியா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நெகேமியா எழுதின புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் நாம் நிஜமாகவே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பயனடைகிறோம். எப்படி நெகேமியா அவருடைய சத்துருக்களை மேற்கொண்டார், பயங்கரமான பிரச்சனைகள். அவர் பெர்சியா அரண்மனையிலே ஒரு பானபாத்திரக்காரன் வேலை பார்த்துட்டு வந்தாலும் அங்கிருந்து எப்போ எருசலேமுக்கு வந்தாரோ அந்த அலங்கத்தை கட்ட துவங்கினது முதல் அவருக்கு பிரச்சனையின் மேல் பிரச்சனை, சத்துருக்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தோடு அவர் மேலே ஒரு வெறி கொண்டு ஒரு சீறுகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் நெகேமியாவோடு இருந்ததினால், நெகேமியாவுடைய கண்கள் கர்த்தர் மேல் பதிக்கப்பட்டபடியினால், அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவர் மேலே இருந்ததினால் சத்துருக்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது 6வது அதிகாரம், அலங்கம் 52 நாளுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டது. தேவன், பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று சத்துருக்கள் அறியக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய சாட்சியை பாருங்கள். இது ஆண்டவருடைய சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது, மற்ற மார்க்கத்தில் உள்ள ஜனங்கள் பார்க்கும்போது அதுதான் ஒரு விசேஷித்த சாட்சியாய் மாறுகிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை. வாழ்க்கைகள் உருமாற்றப்படுவதே, சேஞ்ச் லைவ்ஸ் ஆர் தி பிக்கஸ்ட் டெஸ்டிமனி இன் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கைகள் மாற்றப்படுவது, வாழ்க்கைகள் உருமாற்றப்படுவது தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு சாட்சி என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் 8வது அதிகாரத்தை நாம் பல பகுதிகளாக நம்ம பிரித்து தியானித்து வந்தோம். எப்படி இந்த மக்கள் வார்த்தைக்கு, வேர்ட் ஆஃப் காடுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எதுக்கு 7 அதிகாரமாக ஒவ்வொரு நாள் தியானித்து விட்டு 8வது அதிகாரத்துக்கு மட்டும் 4 வாரங்கள் செலவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது இதில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். இது வேர்ட் ஆஃப் காடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ நம்முடைய உபதேசங்கள், நாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் இதை சார்ந்து தான், இட்ஸ் பேஸ்ட் ஆன் பைபிள். ஸோ இதை சார்ந்து தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அமெரிக்க தேசத்தினுடைய கான்ஸ்டியூஷன் கூட இந்த பைபிளை சார்ந்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேத வசனத்தை அறிந்தவர்கள் எல்லாம் மேதாவிகளாக இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை அறிந்தவர்கள் எல்லாம் இன்று உலகத்தில் சாதிக்கிறார்கள். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ மனசோர்வுகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை இந்த வேத புஸ்தகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அநேக மனிதர்கள் மூலமாக இடைப்பட்டு நமக்காக எழுதி வைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நினைக்கிறேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். யோபு சொல்றாரு, என்னுடைய ஆகாரத்தை பார்க்கலும் உங்களுடைய வேதத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னு யோசித்து பாருங்க. he is giving importance to word of God than his food. ஸோ அவருடைய ஆகாரத்தை காட்டிலும் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு ஆண்டவர் எழுதின வார்த்தையின் மேல் அவருடைய கண்கள் சார்ந்து இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் இந்த 8வது அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் அவர்கள் காலமே தொடங்கி மத்தியானம் வரைக்கும் எஸ்ரா என்கிற வேத பாரகன் வேதத்திலிருந்து தருகிற ஒவ்வொரு பொக்கிஷங்கள், வேதத்திலிருந்து தருகிற ஒவ்வொரு அற்புதமான வார்த்தைகளை
கேட்பதற்காக தங்கள் நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாம் டயர்டே ஆகல. அவங்க காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க பாட்டில் வெயிட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டவரை நாங்கள் மீறினதுனால, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறினதுனால தான் நாங்கள் கேப்டிவிட்டி சிறையிருப்புக்கு போய்விட்டோம். இனிமேல் நாங்கள் எப்படியாவது மீறக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஒரு ஃபோக்கஸ் அவங்களுக்கு வருது. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் உமக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டோம். இவ்வளவு நாள் நீங்க என்ன விருப்பப்படலையோ அதை நாங்கள் செஞ்சுட்டோம். ஆனா இனிமே எங்களுடைய வாழ்க்கை இந்த வார்த்தையின் படி தான் கட்டமைக்கப்பட போகிறது. இனிமே எங்களுடைய வாழ்க்கை இந்த வார்த்தையை சார்ந்துதான் நாங்கள் வாழப்போகிறோம். இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே இந்த வார்த்தையாக இருக்க போகிறது என்பதில் ஒரு குறிக்கோளோடு இருந்த ஜனங்கள் எஸ்தராவை அழைத்து எப்படியாவது எங்களுக்கு வார்த்தைகளை போதியுங்கள் என்று சொன்னபோது அவர்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை சென்றுவிடக் கூடாதபடிக்கு பிசாசானவன் கண்களை குருடாக்குவான், இரண்டாவதாக மனதை குருடாக்குவான், மூன்றாவது இருதயத்தை குருடாக்குவான். ஸோ இந்த 3 காரியங்களை ஜெயித்தால் தான் ஒரு மனிதன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எளிதாக அவன் ஏற்று ஒரு செயலாக்கமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ பாருங்க, ஒரு மனிதன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 பகுதிகள் அடைக்கப்பட்டு கண், ஐ, மைண்ட் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்கள், மனது, இருதயம். ஸோ இந்த 3ஐயும் ஆண்டவர் திறக்க வேண்டும். அதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவருடைய அந்த வசனத்தை புரிந்து கொள்ள லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தருளினார். So the Lord opened the heart of Lydia to know the word of God. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இருதயத்திற்குள்ள வேலை செய்ய வேண்டும். இருதயத்திற்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா துராலோசனையை பிணைக்கும் இருதயம், இப்படிப்பட்ட எல்லா விதமான கிரியைகள், அசுத்தமான காரியங்கள் இருக்கிற இந்த இருதயத்தில் கர்த்தர் வேலை செய்து அந்த இருதயத்தில் ஒரு விடுதலையை கொடுத்தால்தான் அந்த மனிதனுக்குள்ளாக சுவிசேஷ வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் இதில் பதிக்கப்பட முடியும். பாருங்க, இப்போ நம்ம பார்க்கும்போது இதுல ரொம்ப அற்புதமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த 3லையும் வேலை செய்யறாரு. ஸோ கண்களில் வேலை செய்யறாரு, மனதுகளில் வேலை செய்யறாரு, இருதயத்தில் வேலை செய்யறாரு. ஸோ இப்போ இருதயத்தில் வேலை செய்யறதுனால அந்த மனிதனுக்கு என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாகுது, என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள், சேஞ்சஸ் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருதயத்தில் ஆண்டவர் வேலை செய்யறதுனால அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு கன்விக்ஷன் வருகிறது. ஒரு குற்ற செயலை உணர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறார். ஸோ ஒரு கன்விக்ஷன் வர்றதுனால அவர் ரெண்டாவது ஸ்டேஜா என்ன போறாரு பார்த்தீங்கன்னா, ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். ஆண்டவரே, இவ்வளவு நாள் உம்மிடத்திலிருந்து நான் பின்வாங்கி போனேன், ஆனால் இனிமேல் நான் பின்வாங்கி போவதில்லை. ஆண்டவரே, நான் பின்னாக வர விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உலகத்தை நான் பின்னாக வைத்துவிட்டு சிலுவையை என் முன்னாக வைத்து நான் கடந்து வர விரும்புகிறேன் என்கிற ஒரு பெரிய ஒரு ரிப்பன்டன்ஸ் என்றால் டர்ன் அவே ஃப்ரம் சின் அண்ட் டர்ன் டு காட். ஒரு யூ டர்ன் அடிக்கிறோம். ஸோ பாவத்திலிருந்து திரும்பி கடவுளிடம் திரும்புவது தான் மனம் திரும்புதல். ஸோ இப்போ பாருங்க, ஆண்டவர் இருதயத்தில் ஈடுபடுறதுனால ஒரு கன்விக்ஷன் வருது, ஒரு குற்ற உணர்வு வருது. அந்த குற்ற உணர்வு நிமித்தம் ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்பதனால, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட வார்த்தையை அறிந்து கொண்ட வார்த்தையை செயலாக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது இருதயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று மனம் திரும்புதல் நடக்கிறது, இரண்டாவதாக இந்த இருதயம் சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. இதே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இருதயம் சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறது. முதல் பாயிண்டாக நான் சொல்ல விரும்புகிறது, வார்த்தையை கேட்டதினால் உண்டான சந்தோஷம். ஸோ ஜாய் ஆஃப் ஹியரிங் the word of God. So வார்த்தையை கேட்டதனால் உண்டான சந்தோஷம். இந்த ஜனங்கள் அப்படி என்ன செய்கிறார்கள், எப்படி இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்களுக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். இவங்க ஏன் அழுறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் வழி தவறி போய்விட்டோம், இவ்வளவு நாள் உங்களுடைய பிரமாணத்தை மீறி விட்டோமே என்கிற ஒரு கன்விக்ஷன் வந்தனால இப்போ அழுறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ நெகேமியா எழுந்து நின்று சொல்றாரு, நீங்களாம் அழாதீங்கப்பா, நீங்களாம் விசாரப்பட வேண்டாம், இது கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியை விதைக்கிறார். பாருங்க, 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து
ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். மீண்டுமாய் சொல்லுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். இந்த வார்த்தையை நம்ம அநேக இடத்துல நம்ம கேட்டிருப்போம். அநேக பிரசங்கங்கள், அநேக சண்டே ஸ்கூல்ல ஏகப்பட்ட இடத்துல இந்த ஒரு பிரபலமான மோஸ்ட் ஃபேமஸ் வேர்ஸ் இந்த பைபிள்னு கூட சொல்லலாம். So the joy of the Lord is your strength. So கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இன்னும் ஆழமா டிரான்ஸ்லேஷன்ல போனா கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்முடைய பலன் என்று கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவர் பிரசங்கம் பண்ண உடனே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமா இந்த சீக்வன்ஸை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ அவங்க அழுறாங்க, ஜனங்கள் கன்விக்ஷன் வந்தனால, இந்த வார்த்தைகள் உள்ளுக்குள்ள போய் கிரியை செய்தனால, பரிசுத்த ஆவியானவரால் உண்டான இந்த குற்ற உணர்வு நிமித்தம் ஜனங்கள் அழுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். இப்போ நெகேமியா வந்து சொல்றாரு, பா எல்லாரும் அழாதீங்கப்பா, இது சந்தோஷப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்களுடைய அழுகை எப்படி சந்தோஷமாய் மாற்றப்பட்டது என்கிற ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்களேன். 12வது வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடினால். மீண்டும் சொல்லுங்க, ஜனங்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொண்டபடினால். எப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொண்ட வார்த்தையை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை உணர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? புசிக்கவும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும். எப்படி? முந்தின வசனம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது அது மாத்திரமல்ல, 9வது வசனத்துல வாசிக்கும் போதுலாம் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப விசாரப்படுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா அவங்க கவலை, அவங்க அழுக, அவங்க விசாரம் எல்லாம் எப்படி சந்தோஷமாய் மாறினது என்றால் அதனுடைய ரீசனை வந்து 12வது வசனத்துல அழகாக கொடுத்திருக்கிறது. வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடினால். ஸோ when a person begins to understand the word of God, ஸோ எப்போ வார்த்தையை உணர்ந்து கொள்ளுகிறானோ, அந்த வார்த்தை எப்பொழுது அறிந்து கொண்ட வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறானோ, அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உருவாகிறது பாருங்களேன். அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் உண்டான ஒரு சந்தோஷம் என்று நம்ம இப்ப பார்த்தோம் பாருங்க. இந்த ஹெட்டிங் கீழே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்பதனால், வார்த்தையை உணர்ந்து கொண்டதினால் உண்டான ஒரு சந்தோஷம் என்று கூட சொல்லலாம். ஸோ வார்த்தையை கேட்டார்கள், வார்த்தையை அறிந்து கொண்டார்கள், வார்த்தையை புரிந்து கொண்டார்கள், வார்த்தையை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொள்வதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அவங்க அழுதுட்டு இருந்தாங்க அந்த வசனத்துல, இப்போ அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரும்போது ஒருவேளை நம்ம அழுது கொண்டு வரலாம், ஆனா சபையிலிருந்து கடந்து போகும்போது அதே அழுகையோட, அதே துக்கத்தோட நம்ம செல்லக்கூடாது. ஏனென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறவர் ஆலயத்துல அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையிலோ பாருங்க, இதுல ரொம்ப அற்புதமான காரியம் என்னன்னா, அந்த துக்கமா இருக்கிறாங்க, இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வார்த்தைகளை அவங்க புரிந்து கொண்டாங்க. வார்த்தையை புரிந்து கொள்ளும் போது சபைக்கு வரும்போது அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட்ல, டிஸ்கரேஜ்மெண்ட்ல, ஏமாற்றத்துல, மனசோர்வுல வந்திருக்கலாம். ஆனா சபையை விட்டு கடந்து அவங்க வெளியே போகும்போது, ஆராதனை முடித்து போகும்போது ஒரு மன மகிழ்ச்சியோடு அவங்க கடந்து செல்ல வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல பண்ணுகிறார். சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்துல கொடுக்கிறார். நான் ஒரு அற்புதமான ஒரு சீக்வன்ஸ் நான் சொன்னா நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். கன்விக்ஷன், கிளென்சிங், செலிப்ரேஷன், 3 சி வார்த்தையை நான் சொல்றேன். ஸோ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கன்விக்ஷனை கொண்டு வராரு. இது நிமித்தம் ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறது. அதுதான் நம்ம 9வது வசனத்துல வாசித்தோம், கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், உங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசியில் ஒரு செலிப்ரேஷன் நடக்கு. ஸோ பாவ உணர்ச்சி உள்ளுக்குள்ள வருது, அடுத்தது ஒரு சுத்திகரிப்பு உள்ளுக்குள்ள வருது. இந்த சுத்திகரிப்பு நிமித்தம் ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த சீக்வன்ஸை நீங்க புரிந்து கொண்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, 2வது அதிகாரம் 37வது வசனத்துல இருதயத்துல முதல்ல ஆண்டவர் வந்து வேலை செய்யறாரு. இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, 2வது பாருங்களேன், இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி என்றால் ஒரு கன்விக்ஷன் அங்க உருவாகுது. அடுத்தது பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி 38வது வசனத்துல நீங்கள் மனம் திரும்பி. ஸோ கன்விக்ஷன் வந்து ரிப்பன்டன்ஸுக்கு நேராக வழி நடத்துகிறது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இதை யார் வழி நடத்துகிறாரு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ வார்த்தையை கேட்கிறார்கள், ஹார்ட்ல ஒரு சேஞ்ச் ஆகுது. இந்த ஹார்ட்ல வந்து இந்த கன்விக்ஷனையும் இந்த பாவ உணர்ச்சியும் இந்த மனம் திரும்புதலையும் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வாக்கியத்தை பாருங்க, 41வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று போடப்பட்டிருக்கு. ஸோ
இந்த சீக்வன்ஸை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த செயலாக்கத்தை நன்றாக புரிந்து கொண்டீங்கன்னா சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ வார்த்தையை கேட்டபோது பரிசுத்த ஆவியா நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பாவ உணர்ச்சியை கொண்டு வராரு. அது நிமித்தம் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அந்த சுத்திகரிப்பு நிமித்தம் மனம் திரும்புதல் உண்டாகிறது. அந்த மனம் திரும்புதலின் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உருவாகிறது. இந்த சீக்வன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு 3 உவமைகள் ஆண்டவர் ஒரே அதிகாரத்தில் சொல்றாரு. த லாஸ்ட் காயின், த லாஸ்ட் ஷீப் அண்ட் த லாஸ்ட் சன். ஸோ இழந்து போன காசு, இழந்து போன ஆடு, இழந்து போன அந்த பையன் கூட சொல்லலாம். அந்த இழந்து போன அந்த ப்ராடிகல் சன் ஸ்டோரியை கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த கெட்ட குமாரன், இழந்து போன அந்த கெட்ட குமாரன். ஸோ அதில் பாருங்களேன், அதில் ஒவ்வொரு காரியம் அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போதே சந்தோஷம் சந்தோஷம் என்ற வார்த்தை அடிக்கடி வரும். அந்த தொலைந்து போனதை மீட்டெடுக்கும் போது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் அவர்களுடைய உள்ளத்தில் நிரப்புகிறது என்பதை நம்ம பார்க்கும்போது, இப்போ ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உருவாகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு பாவி மனம் திரும்புவதனால ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கன்விக்ஷன், ரிப்பன்டன்ஸ், கிளென்சிங் இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது நிமித்தம் ஒரு சந்தோஷம். ஸோ மனம் திரும்புதல் நிமித்தம் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால மனம் திரும்புதல் வருது. மனம் திரும்புதல்னால ஒரு சந்தோஷம். இதே கான்செப்டா எங்க நடக்குது? இந்த கெட்ட குமாரன் சம்பவத்திலும் நடக்கிறது. இந்த தொலைந்து போன ஆடுகள் சம்பவத்தில் நடக்கிறது. இன்னொரு வசனத்தில் கூட நம்ம வாசிக்கும் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்போ மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் லீட்ஸ் டு ரிஜாய்சிங் என்று கூட நம்ம வாசிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் மனம் திரும்புதல். இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மனம் திரும்புதலை நம்ம வெளியே பிரதிபலிக்கிறோம் பாருங்க, அதான் சந்தோஷம். சோ புரிந்து கொண்டதினால் ஏற்பட்ட மாற்றம். இந்த வார்த்தையை நம்ம அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, இதை புரிந்து கொள்ளும் போதுதான் மாற்றங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இந்த மாற்றங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு மனம் திரும்புதல் என்று சொல்லலாம். ஆனா உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நம்ம வெளியில பிரதிபலித்த காட்டுகிறோம் தான், இதுதான் சந்தோஷம் என்று கூட சொல்லலாம். இன்னும் ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சில காரியங்களை சொன்னதின் பிற்பாடாக சீஷர்களுக்கு சில காரியங்களை போதிக்கிறார். அவர் போதித்ததின் பிற்பாடாக ஒரு வசனத்தை அவர் சொல்லுகிறார். இவைகளை நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை எதற்கு நான் சொன்னேன்னு சொன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரணும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் நெகேமியால இப்ப வாசித்தோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருடைய மகிழ்ச்சி. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஜாய் ஆஃப் த லார்ட். இங்க பாருங்க, இது என்னுடைய சந்தோஷம் அப்படின்னா ஜாய் ஆஃப் ஜீசஸ் என்று கூட சொல்லலாம். ஸோ அது கர்த்தருடைய மகிழ்ச்சி. இது இயேசுவினுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரணும். எதன் மூலமாய் வரும் என்றால், வார்த்தைகளை கை கொள்ளும் போது. இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை நாம் அறிந்து கொண்ட வார்த்தையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயலாக்கத்தில் கொண்டு வரும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன எல்லா காரியத்தையும் திரும்ப தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிழ்ச்சி, இயேசுவினுடைய சந்தோஷம், ஜாய் ஆஃப் ஜீசஸ் என்று கூட சொல்லலாம். அது மாத்திரமல்ல பாருங்க, யோவான் 17:13 வாசிக்கும் போது, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொன்னேன். ஸோ இவைகளை சொன்னேன், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதை? வார்த்தையை அவர் சொல்றாரு, பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் பண்ற இந்த வார்த்தையை அவங்க கேட்டுக்கொண்ட வார்த்தையை அவங்க புரிந்து கொண்ட வார்த்தையை இப்போ செயலாக்கத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவருடைய சந்தோஷம். யோசித்து பாருங்க, கடவுள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியா இருப்பது கடவுள் தான். ஸோ இப்போ அவருடைய சந்தோஷம் நம்மளுக்குள்ள வரும்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க என்ன பிரச்சனையில் இருந்தாலும், என்ன கவலையில் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் இருந்தாலும் நீங்க அதை கண்டு கொள்ளவே மாட்டீர்கள். ஏனென்றால் இதை சுருக்கமா சொல்லுவேன்னு சொன்னா, ரிஜாய்சிங் இன்ஸ்பைட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று கூட சொல்லலாம். சூழ்நிலை ஒரு விதமாக இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையினால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அல்ல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இது கர்த்தருடைய மகிழ்ச்சி, இது ஆண்டவருடைய மகிழ்ச்சி, இது இயேசுவினுடைய மகிழ்ச்சியே உங்களுடைய மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இது எதன் மூலமாய் வருகிறது? வார்த்தையை கேட்டுக்கொண்ட வார்த்தையை, அறிந்து கொண்ட வார்த்தையை புரிந்து கொண்ட வார்த்தையை செயல்படுத்தும் போதுதான் இந்த சீக்வன்ஸ் வேலை செய்கிறது. ஒரு ரிஜாய்சிங் வேலை செய்கிறது. ஸோ ஹார்ட், கன்விக்ஷன், ரிப்பன்டன்ஸ்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜாய்சிங் என்று கூட சொல்லலாம். இன்னும் அற்புதமாக சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் வருகிற மகிழ்ச்சி. ஸோ அதை தான் முதல் பாயிண்டாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். எரேமியா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று எரேமியா எழுதின தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ யோசித்து பாருங்க, வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். அந்த வார்த்தையை விவரித்து சொல்றார். அந்த வார்த்தை என்னென்ன காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் பண்ணினது, என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வார்த்தைகள் உருவாக்கினது என்றால், முதல்ல சொல்றாரு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இரண்டாவது சொல்றாரு என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியா இருப்பது. அப்படின்னு யோசித்து பாருங்க, இந்த மகிழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் அவயமா இருப்பது நம்மளுடைய இருதயம். ஸோ நான் பிசிக்கல் ஹார்ட்டை குறித்து பேசல, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த இருதயம் மகிழ்ச்சியா இருந்தால் தான் இந்த அவுட்டர் பர்சன், இந்த வெளிப்புறமான இந்த மனிதன் மகிழ்ச்சியா இருப்பான். இப்போ அந்த இருதயமே மகிழ்ச்சி இல்லாமல் இருளுக்குள்ளே உணர்வில்லாத மாறுபாடான இருதயமா இருக்கும் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்படி அந்த வெளிப்புற ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளாக உருவாகும். உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் இருந்தால்தான் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ஒரு சந்தோஷம் என்று கூட சொல்லலாம். ஸோ இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தருகிற தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 19:8 வாசிக்கும் போது அந்த சீக்வன்ஸ் மீண்டுமாய் அந்த செயலாக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷம். இதை தான் நம்ம இப்போ தியானித்து வருகிறோம். ஒன்றாவது பாயிண்டாக நம்ம முதல் பாயிண்டாக இதை தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 119, 111 வாசிக்கும் போது உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகள் என் இருதயத்தின் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த எரேமியா எழுதின புஸ்தகம் இந்த சங்கீதத்தில் 2 வசனங்கள் வாசித்தோம். 3 இடத்திலுமே வார்த்தையினால் வருகிற சந்தோஷத்தை அங்கே விவரித்து காட்ட முடிகிறது. ஏனென்றால் மீண்டும் நான் சொல்றேன், வார்த்தையை அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, அதை புரிந்து கொண்டு செயலாக்கத்தில் ஒரு மனிதன் கொண்டு வரும்போது அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உருவாகிறது. ஸோ வேர்ட், அந்த கர்த்தர் வார்த்தையை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஹார்ட்ல வேலை செய்யறனால, இருதயத்தில் வேலை செய்யறனால மனம் திரும்புதல் உண்டாகிறது. மனம் திரும்புதல்னாலே ஒரு கிளென்சிங், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. இந்த சுத்திகரிப்பினாலே ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது. ஏனென்றால் வார்த்தையை கேட்டதினால் வந்த மகிழ்ச்சி. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகில் நிறைய நேரம் நம்ம we are reading the word of God, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். we are receiving the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பல இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக நம்ம டிவியின் வாயிலாக, மீடியாவின் வாயிலாக பெற்றுக்கொள்கிறோம். இல்லை டைரக்டாக நம்ம சர்ச்சுக்கு போய் சபையில் போய் நம்ம கேட்கறதுனால அங்கே போதகர்கள் பேசுகிற வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ we are reading the word, we are receiving the word. பட் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரீடிங் த வேர்ட் மாத்திரம் போதாது, வார்த்தையை வாசித்தால் மாத்திரம் போதாது, ரிசீவிங் த வேர்ட், வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, மூன்றாவதாக ரிஜாய்சிங் இன் த வேர்ட், வார்த்தையினால் ஒரு மகிழ்ச்சி உருவாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது ஸ்டேஜுக்கு நம்ம கடந்து வரணும். அப்பதான் அந்த வார்த்தை உண்மையாகவே அந்த மனிதனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்க டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. அந்த டாக்டர் தருகிற ட்ரீட்மெண்ட் உங்க சரீரத்துல வேலையே செய்யவில்லை, ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தவில்லை என்றால் அது அவர் சரியான ஒரு மருந்தை கொடுக்காமல் இருக்கலாம், இல்ல தவறான ஒரு மருந்தை கொடுத்திருக்கலாம், இல்ல அவர் ஒரு அந்த வியாதிக்கு ஏற்ற ஒரு டாக்டர் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ யோசித்து பாருங்களேன். ஸோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் வார்த்தை. இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ள போகும்போது அது நிஜமாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால்தான் அது ஜீவனுள்ள வார்த்தை என்று கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறது. ஸோ இந்த வார்த்தையினால் வருகிற மகிழ்ச்சி எதனால் வருகிறது? ஸோ இந்த வார்த்தையினால் வருகிற மகிழ்ச்சி, இதனுடைய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை படிக்கும்போது இந்த மக்கள் இந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டபடினால் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்படின்னு அவங்க எதில் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் நான் இவ்வளோ நாள் வழி விலகி போயிட்டேனே, அதனால தான் இந்த 70 வருஷம் சிறையிருப்பு தந்தாரே, இவ்வளோ நாள் வழி விலகி போன என்னை ஆண்டவர் மன்னித்தாரே, என்னை ஆண்டவர் நேசித்தாரே என்கிற ஒரு ஃபர்கிவ்னஸ் இந்த ஹார்ட்ல நிரப்பும் போது ஆண்டவர் என்னை மன்னித்ததுனால உருவான ஒரு சந்தோஷம் என்று கூட சொல்லலாம். ஸோ forgiveness, because of forgiveness our heart rejoices. இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் எப்பேற்பட்ட கொலையாளியா இருந்தாலும், எப்பேற்பட்ட
ஒரு ஒரு பிரயோகமான மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துஷ்ட மனிதனாக இருந்தாலும், நான் நிஜமாகவே நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். காரணம் என்றால் சிலுவையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று என்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியம் அவனுடைய இருதயத்திற்குள்ள கிரியை செய்யும்போது, நான் மிகப்பெரிய பாவி, ஆனாலும் கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார். கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமில்லை, அவர் மறந்து போனார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை மன்னிச்சு விடுவாங்க, ஆனால் நம்மளை மறக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதாகமம் சொல்லுகிறது, God forgives our sins and forgets அப்படின்னு கூட சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமில்லை, அதை மறந்து விடுகிறாராம். அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த நெகேமியாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு உண்டாச்சு. இரண்டாவது, பிகாஸ் ஆஃப் ஃபெய்த்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இப்போ வார்த்தைக்கு விசுவாசத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. இப்போ வார்த்தையை வாசிக்கிறதுனால மனதுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. மனிதர்களுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்மளுடைய இருதயம் டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு நேராக கடந்து போகிறது. மனசோர்வு, மனத்தளர்வு, ஏமாற்றம், பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் தான் வருது தவிர, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கிறது. நமக்கு ஒரு விசுவாசம், நம்மளுக்குள்ள உள்ள ஒரு விசுவாசம் அனலூட்டப்படுகிறது. நம்மளுடைய இருதயம் அனல் மூட்டி ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஸோ இப்போ விசுவாசத்தினால் நமக்கு ஒரு சந்தோஷம் உருவாகிறது. எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்களேன். இந்த உலகத்துல நமக்கு அநேக இடத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், இல்லை அரை மணி நேரம், இல்லை 1 மணி நேரம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு சந்தோஷம் வருகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய விசுவாச வார்த்தைகள், இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச வார்த்தைகளா இருக்கிறது. இந்த உலக மனிதர்கள் எதிராக இருந்தாலும் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க 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 நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதின் விளைவு இருதயத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜனங்களுக்கும் அப்படிதான் அவங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்தை அவங்க பார்த்துட்டு வராங்க. அலங்கத்திற்கு எதிராக எவ்வளவோ சத்துருக்கள் பிரச்சனை செய்தார்கள், ஆனாலும் அவங்க விசுவாசம் சோர்ந்து போகல, விசுவாசம் தளரல. அவங்க சொல்றாங்க, மகத்துவமும் பயங்கரமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம். அந்த விசுவாச தாக்கத்து நிமித்தம் ஒரு மகிழ்ச்சி. ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், பிகாஸ் ஆஃப் ஃபெய்த். ஸோ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுனால வருகிற ஒரு மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ளுக்குள்ளாக கிரியை செய்கிறதுனால, விசுவாசத்தினால நம்ம பலன் பட்டனால வருகிற ஒரு மகிழ்ச்சி என்று கூட சொல்லலாம். இந்த ரெண்டுமே வார்த்தையை சார்ந்துதான் இருக்கிறது. ரெண்டுமே வார்த்தையை படிக்கிறதுனால தான் நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தெரிந்து கொள்கிறோம். இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், இயேசு எனக்காக இன்றும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை வார்த்தையின் மூலமாக தான் தெரிந்து கொள்கிறோம். ஸோ வார்த்தையின் மூலமாக வருகிற மகிழ்ச்சிக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால வருகிற மகிழ்ச்சி. இரண்டாவது, விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதுனால உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி. பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வார்த்தையினால் உண்டாகிற மகிழ்ச்சிக்கும் இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ there is difference between worldly happiness and the happiness that we get from the word of God. இந்த biblical happiness, இந்த கர்த்தருடைய மகிழ்ச்சிக்கும் இந்த இயேசுவினுடைய சந்தோஷத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷத்தில் வாசித்தோம், the joy of Jesus. பழைய ஏற்பாட்டில் நெகேமியாவின் புத்தகத்தில் ஜாய் ஆஃப் த லார்ட். அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம ஆவியின் கனியை நம்ம வாசிக்கணும்னு சொன்னால் ஆவியின் கனியோ சந்தோஷம். ஸோ த ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 3 காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் த ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மகிழ்ச்சி. புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவினுடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி சொல்றாரு. அப்படின்னா இயேசுவினுடைய சந்தோஷம். மூன்றாவது, நம்ம இன்னும் புதிய ஏற்பாட்டில் இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வாசிக்கும் போது, இந்த ஆவியின் கனியோ வாசிக்கும் போது, இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டான சந்தோஷம் என்று கூட அநேக வசனங்கள் நான் உங்களுக்கு கோட் பண்ண முடியும். ஸோ திரித்துவத்தில் 3 நபர்களும் நமக்கு சந்தோஷத்தை தராங்க. இந்த சந்தோஷம் மாத்திரமல்ல, உலகத்திலேயும் அநேக இடத்துலேருந்து சந்தோஷம் கிடைக்கிறது. காரணம் என்னென்னா, பணத்தினால உண்டாகிற சந்தோஷம் கூட சொல்லலாம். ஸோ அநேக இடத்துல சந்தோஷம் பணத்தினால, சில தவறான காரியங்களினால உண்டாகிற சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இந்த உலகம் நம்மளுக்கு தருது. உலகம், வேர்ல்ட் இஸ் ஆஃபரிங் மெனி ஹாப்பினஸ். ஸோ இந்த உலகம் நிறைய சந்தோஷத்தை நம்மளுக்கு தந்தாலோ, இந்த வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷத்துக்கும் உலகம் தருகிற சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் எழுதின ஆக்கியோன் நம்ம எடுத்துக்கோங்க. எபிரேயர்
எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை எடுத்துக்கோங்க. எபிரேய ஆக்கியோன் எழுகிற அற்புதமான ஒரு வசனம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஸோ when Moses is growing up, he is just making an important decision in his life. அவன் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன தீர்மானம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வசனங்களை வாசித்து விட்டு நான் மீண்டும் அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று போடப்பட்டிருக்குது. ரொம்ப அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்க. இதுல நம்ம வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது யாருடைய மகன் எனப்படுவது வெறுத்தான்? மோசே பார்வோனுடைய குமாரத்தி. ஏன்னா பார்வோனுடைய அரண்மனையில் தான் வளர்றாரு. பார்வோனுடைய மகா தான் பயங்கரமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவனுக்கு என்னென்ன செல்வங்கள், என்னென்ன எகிப்தினுடைய கல்வி முறைமையிலே மோசே சிறந்து விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன், ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய நிலைமையை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவனுடைய சூழ்நிலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் வளர்ந்து வருகிற சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்னு சொன்னால், உலகம் தருகிற சந்தோஷம் முக்கியமா இல்லை ஆண்டவர் தருகிற சந்தோஷம் முக்கியமா? ரொம்ப அற்புதமான ஒரு தீர்மானம். இன்னைக்கு நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கணும். உலகம் தருகிற சந்தோஷம் முக்கியமா? we have to make an important decision in our life whether the happiness from the world is important or the happiness that we get from the word of God is important. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் வருகிற சந்தோஷம் முக்கியமா இல்லை உலகம் தருகிற சந்தோஷம் முக்கியமா? இவர் எதை தெரிந்து கொண்டார் என்றால், கர்த்தருடைய சந்தோஷம் முக்கியம் என்று தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்று 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அநித்தியமான பாவ சந்தோஷம். ரொம்ப அற்புதமா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அநித்தியமான அப்படின்னா, this joy is not permanent. ஸோ தற்காலிகமான சந்தோஷம் தான் உலகம் தருகிற சந்தோஷம். மீண்டுமா நான் சொல்லுகிறேன், உலகம் தருகிற சந்தோஷம் நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. அதை இந்த உலகத்தில் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷம், இயேசு தருகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இவருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் என்னன்னா, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அப்படின்னா இந்த உலகம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய என்விரான்மெண்ட் இருக்கு. அவனுடைய சூழ்நிலை ஆனது இந்த உலக தரக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலை. காரணம், அரண்மனைக்குள்ளேயே வளருகிறான், பார்வோனுடைய குமாரத்தின் கீழே வளருகிறான், நல்ல எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. எகிப்திய சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்குது, அவனுக்கு கல்வி அறிவு கிடைத்திருக்கிறது, அவனுக்கு சூழ்நிலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா என்ன தெரிந்து கொள்கிறான்னு சொன்னா, துன்பத்தை அனுபவித்து கர்த்தரால் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். அவன் கர்த்தரால் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷம் தற்காலிகமானது. இன்று இருந்து நாளை மாறப்போகிற சந்தோஷத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தற்காலிகமான சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை நிரந்தரமான சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இன்று இருந்து நாளை இல்லாமல் இருக்க போகும் சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றென்றைக்கும் என்னோடு இருக்கிற தேவனுடைய சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு அற்புதமான டிசிஷன் எடுக்கிறாரு. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஸோ கிறிஸ்துவின் நிமித்தம் அவனுக்கு நிந்தைகள் வருது. ஏன்னா பயங்கரமான பாடுகள், துன்பங்கள் அவனுக்கு தெரியும். 25 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். யோசித்து பாருங்க. பயங்கரமா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ தேவ மர்மரிங், தேவ கிரம்பிளிங், பயங்கரமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பார். அடுத்த அதிகாரத்திலே முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. மோசேட்டு போய் பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். கியூல நிற்கிறாங்க. அவரால் தாங்க கொள்ள முடியல, அவரால் பாரத்தை சுமக்க முடியல. அதனால மோசே மாமனார் கூட ஒரு பிளான் சொல்றாரு. சில பேர் 50-100 பேரா நம்ம நியமித்து அப்படி நம்ம வேலை செய்யலாம், உங்களுக்கு பாரத்தை குறைப்பதற்கு அப்படி வேலை செய்யலாம்னு சொல்றாங்க. சில நேரம் மோசே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிராரு. ரொம்ப அவரால் தாங்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள அவர் கடந்து
கடந்து செல்கிற அநேக சூழ்நிலையில் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். அப்படி என்றால் அந்த சந்தோஷம் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் பணத்தை சார்ந்ததல்ல, ஆண்டவர் தருகிற சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல. அவர் தருகிற சந்தோஷம் அவருடைய சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது இது சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷம் அல்ல, இது பணத்தினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இது ரிசோர்சஸ்னால உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இது பொக்கிஷங்களினாலே உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இது ஐஸ்வர்யத்தினால உண்டாகிற சந்தோஷம் அல்ல, இது தேவன் தருகிற நித்தியமான சந்தோஷம். This joy is permanent. இது என்றென்றைக்கும் இருக்க போகிற சந்தோஷம். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் இருக்க போகிற ஒரு அற்புதமான சந்தோஷத்தை இவர் அனுபவிக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி என்றால் பாவ சந்தோஷம் அப்படி சொல்றாரு. பாவத்தினால சந்தோஷம் இந்த உலகத்துல நம்மளுக்கு உண்டாகும். ஸோ பாவத்தினால சந்தோஷம் உண்டாகும். இரண்டாவது ஒரு சந்தோஷம் கூட நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 16:20 வாசிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அப்படி என்றால் உலகத்தினுடைய ஒரு சந்தோஷம் என்று சொல்லி இருக்கிறது. ஸோ உலக சந்தோஷம், பாவ சந்தோஷம். இந்த சந்தோஷத்தின் மூலம் நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒருவேளை முயற்சி செய்வோம் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது தற்காலிகமான சந்தோஷம். நாம் தோற்று போய்விடுவோம். அந்த சந்தோஷத்தில் நம்ம சிக்கி கொண்டால் தோற்று போய்விடுவோம். பணத்தினால் உண்டாகிற சந்தோஷம், பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷம், இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள், உலகம் தருகிற சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. அது இன்று இருந்து நாளை இல்லாமல் போகும். ஆனால் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் அது என்றென்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் தங்கும் சந்தோஷம். அது சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷம் அல்ல, பணத்தை சார்ந்த சந்தோஷம் அல்ல, நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் சார்ந்த சந்தோஷம் அல்ல, ஐஸ்வர்யத்தை சார்ந்த சந்தோஷம் அல்ல, உறவினர்களை சார்ந்த சந்தோஷம் அல்ல. அந்த சந்தோஷம் டைரக்டா கர்த்தரே நமக்கு தருகிற சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சோ வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷத்திற்கும் உலகம் தருகிற சந்தோஷத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையினால் உண்டான மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னா, திஸ் ஜாய் is in spite of circumstances. ஸோ இந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, ஜாய் in spite of circumstances என்று கூட சொல்லலாம். சூழ்நிலையை பொறுத்து இந்த சந்தோஷம் கிடையாது, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம் என்று கூட சொல்லலாம். ஸோ இது சூழ்நிலையை பொறுத்த சந்தோஷம் கிடையாது. சூழ்நிலை நல்லா இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற சந்தோஷம் கிடையாது. வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம், வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம் சூழ்நிலையை பார்க்காது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லுகிறது தான் வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம். இப்போ சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்தால் நீங்கள் எளிதாக விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 3:1 வாசிக்கும் போது, மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இதை தான் நான் சொன்னேன், ஜாய் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா லார்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லார்டுங்கிற காரியத்தை பிலிப்பியர் நிருபத்தில் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இயேசு தான் கர்த்தர் என்கிற காரியத்தை பிலிப்பியர் நிருபத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போ இதில் கர்த்தர் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போனா பழைய ஏற்பாட்டில் ஜாய் ஆஃப் த லார்ட், புதிய ஏற்பாட்டில் இந்த அதிகாரத்தில் ஜாய் ஆஃப் ஜீசஸ். அப்புறம் ஆவியின் கனி சந்தோஷம் என்று சொன்னேன். அப்போ அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இப்போ பாருங்க, பிலிப்பியர் நிருபம் 4:4 வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது சூழ்நிலையை சார்ந்து தான் பவுல் சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை அவருக்கு நிறைய பணம் கிடைச்சதுனால சந்தோஷப்பட்டாரா, இல்லை அவருக்கு நிறைய ஊழிய வாய்ப்புகள் கிடைச்சதுனால சந்தோஷப்பட்டாரா, இல்லை அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு லகுவான ஒரு வாழ்க்கை கிடைச்சதுனால சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு சொல்லி அவருடைய சூழ்நிலை, அவருடைய பேக்ரவுண்டை, பிலிப்பியர் நிருபத்தை எப்படி எழுதினார், எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்கிற காரியத்தை சற்று சிந்தித்தோமானால் நிச்சயமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், இது எதனால் உண்டாயிருக்கிற சந்தோஷம், இந்த வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஏதுகரமா இருக்கும். ஸோ கர்த்தருடைய சந்தோஷம், ஜாய் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவினுடைய சந்தோஷம் அப்படின்னா இது என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்ற டெஃபினேஷன் நான் சொல்லிடுறேன். இது என்ன சந்தோஷம் என்றால், அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது ஒரு சந்தோஷம். ஸோ ரிஜாய்சிங் பிகாஸ் வி நோ ஹூ ஹி இஸ், அவர் யார் என்பதை அறிந்து கொண்டதினால் ஒரு சந்தோஷம். அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், அவர் என்னை சாபத்திலிருந்து தூக்கி எடுப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்காக
எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என்னுடைய வியாதியை விலக்குவார். அவர் என்னை மீட்டுக் கொள்வார். என்னை கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டுக் கொள்வார். என்னை இந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார் என்கிற காரியத்தை ஹூ இஸ், அவர் எனக்காக மரித்திருக்கிறார். அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, இன்று எனக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்று எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் மாத்திரமல்ல, இனிமேல் என்னை கூட்டி செல்வதற்காக வரப்போகிறார் என்கிற ஆணித்தரமான ஒரு சத்தியத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ள விதைத்தால் இந்த சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷம் அல்ல, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் தந்தருள்வாராக. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. So rejoicing because of who he is. இயேசு யார், தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டால் ஒரு சந்தோஷம் உருவாகிறது. அது மாத்திரமல்ல, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், பாஸ்ட் டென்ஸ், என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார். So what he has done in the past and what he is doing in the present and what he will do in the future, இந்த மூன்று காரியங்களை புரிந்து கொண்டால் ஒரு சந்தோஷம் உருவாகுமே. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதை தான் பவுல் சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை தாங்கினவர், 2 கொரிந்தியர்ல நினைக்கிறார், அதில் நம்ம வாசிக்கும் போது இதுவரைக்கும் என்னை தாங்கினவர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார், தப்புவித்தவர் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். இந்த ஆணித்தரமான விசுவாசம் அவருக்குள்ள இருந்தனால பவுல் சூழ்நிலையை சார்ந்து சந்தோஷப்படவில்லை. அந்த சூழ்நிலையை நான் இப்போ வேகமான விளக்குறேன் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த நிருபத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த நிருபத்தினுடைய முக்கியமான தீமே வந்து ஜாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிலிப்பியர்னாலே சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 13வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள், கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள், என் கட்டுகள், அதை நீ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அவர் வந்து பிரிசன்ல இருக்காரு. ரோம சிறைச்சாலையில ஒரு சிறையில் அவர் அடைச்சிருக்காங்க. ரோம போர்ச்சேவர்கள் அவரை ஒரு சிறையில் அடைச்சிட்டாங்க. அந்த சிறைக்குள்ளாக இருந்து எழுதுகிற ஒரு நிருபம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். ரொம்ப அற்புதமான ஒரு நிருபம் பாருங்களேன். ஸோ சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது. இப்போ யாராவது சிறைச்சாலையில் உங்களை அடைச்சி போட்டிருக்காங்க, நீங்கள் சொல்ல முடியுமா நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சாதாரண சிறையிருப்புக்குள்ள, பாவ சிறையிருப்புக்குள்ள, சாப சிறையிருப்புக்குள்ள, கடன் என்னும் சிறையிருப்புக்குள்ள இருக்கும் போதே நம்மளால சொல்ல முடியல. ஆனால் நிஜமாகவே ஒரு சிறைச்சாலைக்குள்ள, இருட்டறையில, போர்ச்சேவர்கள் சூழப்பட்ட சூழ்நிலையில நம்மளால இந்த வார்த்தைகள் விவரிக்க முடியுமா? நிச்சயமாகவே விவரிக்க முடியாது. ஆண்டவர் என்னை இப்படி தண்டித்து விட்டாரே, ஆண்டவருக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிச்சேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டார், அப்படி கேள்விகள்லாம் கேட்க தோணும் தவிர ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட நம்மளுடைய இருதயம் சந்தோஷம் அடையாது. இது வார்த்தையினால் உண்டான சந்தோஷம். இந்த சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல. காரணம், இவருடைய சூழ்நிலை சிறைச்சாலையின் சூழ்நிலை. சிறைச்சாலையின் சூழ்நிலையின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு எப்பேற்பட்ட சிறையிருப்பில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே சந்தோஷத்தை தந்தருளுவாராக. ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவர் சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு எதிராக நிறைய பேர் போட்டி போடுறாங்க, நிறைய பேர் வந்து நிறைய எதிரிகள் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும்போது. அது மாத்திரமல்ல, 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே, அப்படின்னா அவர் ஊழியம் செய்கிற அந்த சூழ்நிலையில அவரை சுத்திலும் கோணலும் மாறுபாடான சந்ததி. ஸோ அவருக்கு சிறைச்சாலை மாத்திரம் பிரச்சனை இல்லை, அவர் ஊழியம் செய்கிற இடத்துல கூட அநேக பிரச்சனைகள், அவரை சுத்தி பயங்கர பிரச்சனைகள். அது மாத்திரமல்ல, 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், பொல்லாத வேலைக்காரருக்கு எச்சரிக்கையாருங்கள். அவருடைய ஊழியம் செய்த இடத்துல அநேக பிரச்சனைகள், அநேக பேர் வந்து சத்தியத்தை குழப்புகிற ஒரு பிரச்சனைகள் பாருங்க. அது மாத்திரமல்ல, 4வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அப்படின்னா there is disunity among believers. ஸோ சிறைச்சாலை ஒரு பிரச்சனை, ஊழியம் செஞ்ச இடத்துல ஒரு பிரச்சனை. இப்போ சிறைச்சாலை இருக்காரு, ஊழியம் செஞ்ச இடத்துல சில பேர் வந்து சத்தியத்தை குழப்புறாங்க, அங்க ஒரு பிரச்சனை. அது மாத்திரமல்ல,
அவருடைய விசுவாசிகள், அதாவது ஊழியம் செய்து சம்பாதித்த விசுவாசிகளுக்குள்ள ஒரு டிஸ்யூனிட்டி உருவாகுது. 3 பிரச்சனைகள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள எந்த மனிதனாவது சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த மனிதனாலும் முடியாது. காரணம் என்றால் இது வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம். இது சூழ்நிலை சார்ந்ததல்ல, இது சர்க்கம்ஸ்டான்சஸ் சார்ந்ததல்ல, இது சிச்சுவேஷன் சார்ந்ததல்ல, இது மணியை சார்ந்ததல்ல, இது பணத்தை சார்ந்ததல்ல, உறவினர்களை சார்ந்ததல்ல, இது கர்த்தரை சார்ந்த சந்தோஷம். இது அவருடைய வார்த்தையை சார்ந்த சந்தோஷத்தினாலதான் பவுல் ரொம்ப அற்புதமா சொல்றாரு, மை ஜாய் இஸ் anchored in my savior. என்னுடைய சந்தோஷமானது கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய சந்தோஷம் சூழ்நிலையை பார்த்திருக்கும் என்றால் நான் மடிந்து போயிருப்பேன். ஏனென்றால் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். என்னுடைய ஊழியம் செய்த இடத்துலையும் பிரச்சனை, என்னுடைய விசுவாசிகளுக்கும் உடையிலையும் பயங்கரமான பிரச்சனை. ஆனால் எனக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கிறது. காரணம், என்னுடைய சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல, என்னுடைய சந்தோஷம் கர்த்தரை சார்ந்த ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல, கர்த்தரை சார்ந்த ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலை சார்ந்து ஒருவேளை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் போது அநேக ஏமாற்றங்கள் வரும். when your joy is based on, when your joy is anchored on circumstances or situations, it will disappoint you. நீங்கள் சூழ்நிலையை சார்ந்து சந்தோஷப்படுவீர்கள் என்றால் அது தற்காலிகமானது. அது ஒரு நாள் உங்களை ஏமாற்றி உங்களை வஞ்சகப்படுத்திவிடும். ஆனால் கர்த்தரை சார்ந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது அது நித்தியமான சந்தோஷம். அது பெர்மனன்ட் ஒரு ஜாயின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். யோபுவினுடைய சம்பவத்தில் வாசிக்கும் போது அவர் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டாரு. அவருடைய குமாரர், குமாரத்திகள், ஆடு மாடுகள், ஏர் மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்து போயிட்டார். ஒவ்வொரு நியூஸ்காரங்க வந்து சொல்றாங்க. அவருடைய ஒரு வேலைக்காரர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அவர் போனவனே இன்னொரு வேலைக்காரர் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. வரிசையா ஒவ்வொருத்தரா ரிப்போர்ட் கொடுத்தாலோ அவருடைய மனது சோர்ந்து போகவில்லை. கடைசியில் அவர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நம்பிக்கை எதனால? சூழ்நிலையை ஒருத்தர் சார்ந்திருந்தா, அவருடைய சூழ்நிலையில் நம்ம இருந்திருந்தோம் சொன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்க முடியாது. யோபினுடைய மனைவி சொல்றாரு, உங்க கடவுள் சொல்றீங்களே, அவரை தூசித்து ஜீவனை விடும் சொல்றாரு. ஆனா இவர் அப்படிப்பட்ட செயல் அவர் இளங்கல. கடைசி வரைக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கை. கடைசியாக ஒரு அறிக்கை சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி சொல்றாரு என்றால், என்னுடைய சொத்துக்களை நான் இழந்திருக்கலாம், என்னுடைய சொத்துக்களை நான் மரித்திருக்கலாம், என்னுடைய குழந்தைகள் ஒருவேளை இறந்திருக்கலாம், அவங்க மரித்து போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய மீட்பர் மரிக்கவில்லை. என்னுடைய மீட்பரை நான் இழக்கவில்லை. என்னுடைய மீட்பர் என்னோடு இருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அதுதான் சொல்ல போறீங்க. God is the biggest blessing in my life. கடவுள் என்னிடம் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் அனுபவிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம், இந்த சந்தோஷம் எல்லாம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல. சூழ்நிலையை சார்ந்தால் நாம் ஏமாற்றம் அடைவோம். when our joy is based on circumstances, it will disappoint you. நல்லா மீண்டும் நான் சொல்றேன், சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷத்தை அனுபவிப்ப பழகி கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் ஏமாற்றம் அடைவீர்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தையை சார்ந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த சந்தோஷம் நித்தியமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை கூட நான் வாசிக்க நேர்ந்தது. கிறிஸ்டியன் ஜாய் இஸ் the greatest pleasure and happiness that we feel whether or not the sun is shining. ஸோ நம்முடைய கிறிஸ்தவ சந்தோஷம், அதாவது வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம், சூரியன் உதித்தாலும் சந்தோஷம் இருக்கும், சூரியன் உதிக்காவிட்டாலும் சந்தோஷம் இருக்கும். நம்முடைய கிரிக்கெட், அதாவது நம்ம ஒருவேளை ஒரு கேம் விளாண்டா அந்த கேம் ஜெயித்தா மட்டும்தான் அந்த டீமுக்கு சந்தோஷம் வரும். ஆனால் நம்ம ஜெயித்தாலும் சந்தோஷம், நம்ம தோற்று போனாலும் ஒரு சந்தோஷம் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம சுகத்தோடு இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சுகவீனத்தின் மத்தியிலும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்மை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டார் சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தரால் வருகிற மகிழ்ச்சி. இது பலவீனத்தின் நிமித்தம் நம்ம அந்த மகிழ்ச்சியை நம்ம இழந்து போகக்கூடாது. ஏன்னா பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்கிறார். அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவரீர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி கூட சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அற்புதமான ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும்
திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வசனத்தை நம்முடைய சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம வாசிட்டோம்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் சாப்பாடு இல்லை, என்னுடைய வீட்டில் எல்லாரும் வந்து சுகவீனமாக இருக்காங்க, என்னுடைய வீட்டில் பிரச்சனை, என்னுடைய 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 சம்பாத்தியம் எல்லாம் முடக்கப்பட்டாயிற்று, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? இந்த ஆபகுக்கூடிய வார்த்தையை வாசித்து விட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னு சொன்னால், கர்த்தருக்குள் நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் இந்த வசனத்தில் நம்ம முடிக்க முடியும். ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷம் அல்ல, சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட சந்தோஷம். அப்படின்னா பிரச்சனையின் மத்தியில் ஒரு சந்தோஷம் உருவாகுது பார்த்தீங்களா, அதுதான் வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம். துன்பத்தின் மத்தியில் உருவாகுதுல ஒரு சந்தோஷம், அதுதான் வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம். இப்போ இவருக்கு இருந்ததுனால மகிழ்ச்சியா இல்லை இல்லாதிருந்து மகிழ்ச்சி நமக்கு உருவாகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இருந்தா மகிழ்ச்சி உண்டாகும், ஆனால் இல்லாதிருக்கும் போது நமக்கு முறுமுறுப்பு கசப்பு தான் ஆண்டவர் மேலே உண்டாகும். ஆனால் இங்கே ஆபகுக் நமக்கு அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார், இல்லாதிருந்தும் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, ஏனென்றால் அது கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி. அவருடைய மகிழ்ச்சி தற்காலிகமானதல்ல, நிரந்தரமான மகிழ்ச்சி. அவர் என்ன சொல்ல வராரு சொன்னா, பொருள் இல்லை ஆனால் மீட்பர் இருக்கிறார். இதை தான் யோபு சொல்றாரு, பொருள் இல்லை அது மரித்து போனாலும், பொருளை நான் இழந்திருந்தாலும் மீட்பரை நான் இழக்கவில்லை, சொத்துக்களை இழந்திருந்தாலும் மீட்பரை நான் இழக்கவில்லை. இங்கே ஆபகுக் சொல்லுகிறார், என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த காலத்துலலாம் வந்து ஒரு மனிதனுடைய சொத்து எதில் இருக்குன்னு சொன்னால் அவனுடைய ஆடு மாடுகள் இதை வச்சு தான் அவனுடைய சொத்தை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அந்த யோபின் காலத்தில், ஆபிரகாம் காலத்தில். ஸோ அந்த பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக இந்த சொத்துக்களின் மதிப்பை இந்த லைஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிருக ஜீவன்களை வச்சு தான் அவன் பணக்காரனா என்னன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து அம்பானி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வச்சிருக்கிற காரு, அவங்க வச்சிருக்கிற வீடுகள், இதை வச்சு சொத்துக்களை தீர்மானிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து மிருக ஜீவன்கள் யார் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இந்த மிருக ஜீவன்கள், இந்த ஃபார்ம்ஸ், இந்த கிராப்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, ஒலிவு மரத்தின் பலன்லாம் அற்று போயிட்டு, வயல்கள்லாம் தானியமே இல்லை, என்னுடைய ஆட்டு மந்தைகளுக்கு முதலற்று போனால், தொழுவத்தில் மாடு கூட இல்லை, எல்லாமே இல்லாமல் போனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஏனென்றால் பொருள் இல்லை ஆனால் மீட்பர் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, பொருள் இல்லாதிருந்தும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு தேவையானது எல்லாம் மீட்டு கொண்டு கொடுப்பார். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கட்டப்பட்ட சூழலில் இருக்கிறார், இவர் ஒரு ஃபினான்சியல் பாண்டேஜ்ங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனால் மீட்பர் இருக்கிறார். அப்படி என்றால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுவிப்பவர் தான் மீட்பர். இப்போ இவங்க ஃபினான்சியல் பாண்டேஜில் இருக்கிறாங்க, இவங்க பொருளாதார சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு மீட்பர், பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது அங்கே ஒரு மீட்பர் கிரியை செய்தால் தான் அந்த நிதி நெருக்கடியை எல்லாம் விடுவித்தால் தான் அங்கே ஒரு பெரிய ஒரு சேமம், ஒரு செழிப்பு உண்டாகும். இப்போ அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரெட்சிப்பின் தேவனுக்குள். அந்த ரெட்சிப்பை தான் நான் மீட்பர்னு சொல்றேன். ரெட்சிப்பு அப்படின்னா டெலிவரர்னு சொல்லலாம். ஸோ புதிய ஏற்பாட்டில் டெலிவரர், மீட்பர் அப்படின்னா நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறவர் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் மீட்கிறவர் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவர் என்று சொல்லலாம். எக்ஸோடஸ் அப்படின்னா டெலிவரன்ஸ் ஃப்ரம் பாண்டேஜ் அப்படின்னா இந்த வசனத்திற்கு நம்ம சொல்லணும், டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஃபினான்சியல் பாண்டேஜ். ஸோ ஒரு நிதி நெருக்கடியிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிற ஒரு மீட்பர் நமக்காக இருக்குதா? இந்த வேளையில நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த நிதியில பிரச்சனையா இருக்க, எனக்கு பேங்க்ல லோன் போட்டால் கூட எனக்கு வரமாட்டேங்குது, என்னுடைய வீட்டில் சம்பாத்தியத்துக்கு சரியில்லையே, எனக்கு சேலரி ஒழுங்காக வரமாட்டேங்க, எனக்கு ஏதோ ஒரு தற்காலிகமான வேலையை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறது, இது நிரந்தரமான வேலை அல்ல, எனக்கு 10-15 வருடமாக வேலை பார்த்துருக்கேன், ஆனால் சம்பள உயர்வு இல்லையே, எங்கள் வீட்டில் ஆண்டவர் தானே தேடுறோம், ஆனால் இந்த பொருளாதார சூழலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஃபினான்சியல் பாண்டேஜ், இந்த நிதி நெருக்கடியை மாற்றுவதற்கு ஆக ஒரு மீட்பர் எனக்காக இருக்கிறார். அந்த மீட்பர் பொருளை சார்ந்த சந்தோஷத்தை தருவதல்ல, ஏனென்றால் மீட்பரை சார்ந்த ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம், இயேசுவினுடைய ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக நம்ம வாசிக்க முடியும். இன்னும் அற்புதமான ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது வசனம் 50வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் பார்க்கும்போது, யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக துரத்தி விட்டார்கள்.
ஸோ பயங்கர ஒரு பிரச்சனை நடக்குது. ஏன்னா அங்கே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யுது. அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தேவனுடைய வசனம் பிரசித்தமாயிற்று, தேவனுடைய வசனத்தை எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. பெரிய பிரச்சனை அங்கே வந்து அவங்கள துரத்தி விடுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த அதிகாரம் 52வது வசனம் எப்படி முடியுது பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம். வார்த்தையை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளாக கிரியை செய்கிறார். அவர் மூலமாக உண்டாகிற ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்பது சூழ்நிலையை சார்ந்ததல்ல. இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் இருந்தால் துரத்தி விட்டாங்க. 50வது வசனத்தில் துரத்தப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. 52வது வசனத்தில் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சூழ்நிலை நம்ம இருந்தோம்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். நம்ம துரத்தப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருப்போம் என்றால் நம்ம கண்ணீரின் பாதையில் தான் நம்ம சென்றிருப்போம். ஆகாரை துரத்தி விடும்போது எவ்வளோ உட்காந்து அழுறாங்க ஆகார். இதை போல் இந்த சீஷர்களை துரத்தி விடும்போது நம்ம உட்காந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருப்போம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்போம். ஆனால் வசனம் எப்படி முடிகிறது என்றால் அவர்கள் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்படின்னா தேவன் தருகிற சந்தோஷம், கர்த்தர் தருகிற சந்தோஷம், இயேசு தருகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் கனியினால் உண்டாகிற சந்தோஷமானது சூழ்நிலையை சார்ந்ததல்ல. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். அது ஒரு உறவு சார்ந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் மேல் உள்ள உறவு, ஆண்டவர் மேல் உள்ள உறவு. ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை இருதயத்தில் பிரதிபலித்து அதை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்ற ஆண்டவர் கூடுமானவர். சொல்றவங்க நல்ல ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சந்தோஷம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் விவரிக்கிறேன். இந்த சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்ததல்ல அப்படின்னு சொல்றேன். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம். அப்படின்னா எப்படிங்க சந்தோஷம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ல நான் சொல்றேன். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவை நம்முடைய நன்மைக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் திட்டமிடப்படுகின்றன என்ற ஆழமான விழிப்புணர்வு, the awareness that everything that is happening for me is turning around for my good. அப்படின்னு எதெல்லாம் எனக்கு நடக்குதோ அன்றியும் அவருடைய ரோமர் 8:28 அந்த வசனத்தை தான் நான் சொல்றேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவர் நன்மையாக தான் முடிய பண்ணுவார், நன்மைக்காக தான் நடக்கிறது என்கிற ஆழமான விழிப்புணர்வை இந்த மைண்ட்ல நம்ம ஏற்றிக்கொண்டோம்னு சொன்னா நிச்சயமாக சொல்கிறேன், சூழ்நிலையை சார்ந்து நம்மளுடைய சந்தோஷம் இருக்காது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், தொழுவத்தில் மாடு இருந்தா என்ன, இல்லாமல் இருந்தா என்ன, ஒளிவ மரம் பழத்தை கொடுத்தா என்ன, பழத்தை கொடுக்காட்டி என்ன, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆழமான விழிப்புணர்வு, ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மையாக தான் செய்கிறார் என்கிற ஒரு ஆழமான விழிப்புணர்வு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12:9-10 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனனா இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். யோசித்து பாருங்களேன், நிந்தையில அவர் பிரியப்படுறாராம், பலவீனங்களை பிரியப்படுறாராம், நெருக்கங்கள் துன்பங்கள் இதெல்லாம் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை அதில் வச்சு இந்த வசனத்தை பாருங்க. நம்ம நிந்தைகளில் நம்ம சந்தோஷப்படுவோமா, நெருக்கங்களில் சந்தோஷப்படுவோமா, துன்பங்கள் வந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமா, இடுக்கண்கள் வந்தால் சந்தோஷப்படுவோமா, பலவீனங்கள் வந்தால் சந்தோஷப்படுவோமா? ஆனால் பவுல் சொல்றாரு, பலவீனத்தின் மத்தியிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இடுக்கணில் மத்தியிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, நிந்தைகள் மத்தியிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, நெருக்கத்தின் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் ஒரு சந்தோஷம். ஏனென்றால் நான் பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படுவேனானில் நான் பலவீனனாய் போவேன். ஆனால் நான் பலவீனங்களை குறித்து கவலைப்படவில்லை. ஏனென்றால் பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் வாசம் செய்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர். என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் ஒருவேளை பரிதாபப்படுவேன், ஆனால் அந்த பலவீனத்திலே நான் மூழ்கி போயிடுவேன். இன்னைக்கு கொரோனா வைரஸ் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்தே நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போம் என்றால் நாம் அதிலே மூழ்கி நம்ம ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். ஆனால் அதை தாண்டி யோசிக்கும் போது என்னை பலப்படுத்துகிற ஒரு
தேவன் எனக்குள் இருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உனக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் அறப்பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி வசனத்தின் மூலம் குணப்படுத்துகிற ஒரு தேவன் எனக்குள் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனன், ஆனால் என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லும்போது இது சூழ்நிலையை சார்ந்த சந்தோஷம் அல்ல, இது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம், இது தேவனால் உண்டாகிற சந்தோஷம். ஆமீன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் அதில் 4-5 வசனங்களில் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது அதில் ரொம்ப அற்புதமாக போடப்பட்டிருக்குது. மிகுந்த தைரியத்துடனே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். உபத்திரவங்கள் யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா? யோசித்து பாருங்களேன். உபத்திரவங்கள், பெர்சிக்யூஷன், பயங்கரமான ஒரு போராட்டம் வருகிறது, பயங்கரமான பிரச்சனை பவுலுக்கு வருகிறது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதே சந்தோஷத்தை தான் பிலிப்பின் நிருபத்தில் சொல்றார், சந்தோஷமா இருக்கிறேன். சிறைச்சாலையின் மத்தியில் சந்தோஷம், ஊழியத்தில் நடந்த போராட்டத்தின் மத்தியில் சந்தோஷம், விசுவாசிகளுக்கு உள்ள ஒரு டிஸ்யூனிட்டி இருக்குது, 2 பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்க, அதுலேயும் அவர் சந்தோஷப்படுறாரு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், தேவனுடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷம், இந்த வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்றால் இது சூழ்நிலையை சார்ந்ததல்ல. சூழ்நிலையை பவுல் சார்ந்திருப்பார் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் சூழ்நிலைக்குள்ள மூழ்கி போயிருக்க வேண்டும், அவர் டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் அடைந்திருக்க வேண்டும், வஞ்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலையை சார்ந்து அவர் ஊழியம் செய்யவில்லை. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை சாரக்கூடாது. சூழ்நிலை நம்மளை ஏமாற்றி விடும், சூழ்நிலை நம்மளை வஞ்சகப்படுத்தி விடும், சூழ்நிலை தற்காலிகமானது. ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்து, மீட்பர் ஒருத்தர் நமக்குள் இருக்கிறார். அவர் நிரந்தரமானவர். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வசனத்தை கேட்கும்போது வசனத்தை உணர்ந்து கொண்டவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்கிற வசனத்தின்படி இதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, உணர்ந்து கொண்டு செயலாக்கத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் கிரியை செய்து ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகிறாரே. அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு எத்தனை பேர் அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா? அற்புதமான ஒரு நல்ல ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய சந்தோஷம் உருவாகணும். இப்போ வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் சூழ்நிலையை பார்த்ததல்ல, இந்த சந்தோஷம் சூழ்நிலையினால் வந்த சந்தோஷம் அல்ல, இந்த சந்தோஷம் பணத்தை சார்ந்த சந்தோஷம் அல்ல, இந்த சந்தோஷம் ஐஸ்வர்யத்தினால் வந்த சந்தோஷம் அல்ல, இந்த சந்தோஷம் வேலை வாய்ப்பினால் வந்த சந்தோஷம் அல்ல, இந்த சந்தோஷம் நான் வீடு கட்டினதுனால வந்த சந்தோஷம் அல்ல, இந்த சந்தோஷம் ஆண்டவர் தருகிற சந்தோஷம். உபத்திரவங்கள்ல பவுல் சந்தோஷப்படுறாரு, நெருக்கங்கள்ல, பலவீனங்கள்ல, போராட்டங்கள்ல, பயங்கரமான பிரச்சனைகள்ல சந்தோஷப்படுறாரு. ஆபகுக் தீர்க்கதரிசி எதுவுமே இல்லாட்டியும் சந்தோஷப்படுறாரு. யோபு எல்லாத்தையும் இழந்து போனாலும் சந்தோஷப்படுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகளை சீஷர்கள் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்றால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால, வார்த்தையை உணர்ந்து கொண்டதுனால உருவான சந்தோஷம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில யாரெல்லாம் இந்த வார்த்தையை உணர்ந்து கொள்கிறார்களோ, எப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதிக்கப்படுவதாக. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன், அவைகள் என் ஆண்டவரே அவைகள் மகிழ்ச்சியும் என் இருதயத்துக்கு சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த ஒரு சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம், the joy of the Lord, இயேசுவினுடைய சந்தோஷம், the joy of Jesus Christ, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், the joy of the Holy Spirit. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வேளையில இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த வேளையில யாரெல்லாம் துக்க முகத்தோடு இருக்கிறோம், நெகேமியா எழுதின புஸ்தகத்துல ஆண்டவரே முந்தின வசனத்துல துக்கமா இருந்தாங்க, ஆனா 2 வசனங்களை தாண்டி வாசிக்கும் போது ஒரு சந்தோஷம் வந்தது போல, இந்த துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இடையில உம்முடைய வார்த்தை கிரியை செய்து, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ததினால் சந்தோஷம் உருவானது போல
இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரேனும் துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், மன சோர்வோடு இருப்பார்கள் என்றால், துன்பத்தின் பாதையில் கடந்து செல்வார்கள் என்றால், பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், வியாதியில் கட்டுண்டு இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே அவர்கள் நீ சந்தோஷிப்பிக்குவீராக. உம்முடைய சந்தோஷத்தை நீர் ஆண்டவரே அவர்களுக்குள் நிறைவாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வித் யுவர் abundant joy ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நிறைவான ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளாக செல்லட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீரே, உம்முடைய சந்தோஷம் அவர்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக ஆண்டவரே, நிரப்புவதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழலில் உம்மை தேடி உம்மை வாஞ்சிக்கத்தக்கதான அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில பெருகுவதாக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எவ்வளோ அற்புதமான வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஸோ எப்படி இந்த சந்தோஷம் உருவானதுன்னு சொன்னால், முதல் பாயிண்ட்டை மட்டும் இன்றைக்கி நம்ம தியானித்திருக்கிறோம். வார்த்தையினால் உண்டான சந்தோஷம் என்கிற காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற காரியத்தில் தியானித்தோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அடுத்த வாரம் அடுத்த 2 பாயிண்ட்டை குறித்து நான் பேச போகிறேன். எகேமியா எழுதின புத்தகம் 8வது அதிகாரத்தில் நான் பேச போகிறேன். புதன்கிழமை 7 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலம் அநேகர் பிரோஜனப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ.